பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதில் எந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறாங்கிற குழப்பம் பலருக்கும் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்க தான் செஞ்சது. என்னோடய நண்பர்களும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இதை எதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாமல், என்கிட்ட பேக்கிங் சோடா தான் இருக்குது, பேக்கிங் பவுடர் இல்லையே, இப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் இதே டவுட்ஸ் இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கான டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், ஐம் சப்ருன். இது உங்கள் ஃபியூஷன் ஃபுட் தமிழ். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாக்கான டிஃப்ரென்ஸையும் அண்ட் உங்கள்கிட்ட ஒன்று இருக்குது, இதுக்கு பதிலாக இன்னொன்று இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும், எந்த அளவில் யூஸ் பண்ணணும் அண்ட் அது எவ்வளோ காலம் உங்கள்கிட்ட பயன்படுத்தலாங்கிறதையும், நீங்கள் வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர் ஆர் பேக்கிங் சோடா நல்ல நிலைமையில தான் இருக்காங்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது ரெண்டுமே லீவனிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உணவில் இதை சேர்க்கும்போது உணவில் கார்பன் டை ஆக்சைடை உற்பத்தி பண்ணி உணவை உப்ப வைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான டேஸ்ட்டையும் கொடுக்குது. ப்ளஸ் நம்ம பேக்கிங் சோடா பற்றி பார்த்துடலாம். இதை சோடியம் பைகார்பனேட்னு சொல்கிறாங்க. இதை உணவுகளில் நம்ம சேர்க்கும்போது உணவை புளிக்க வைக்கிறதுக்கும், சில பொரிக்கிற உணவுகளை நல்லா மொறுமொறுப்பாக கொண்டு வரதுக்கும், கேக், மஃபின், குக்கீஸில் நல்லா உப்பி வர்றதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. பேக்கிங் சோடாவோட பயன் சமையலுக்கு மட்டும் இல்லாமல் கரைகளை நீக்கிறதுக்கும், அது மாதிரி சர்ம பிரச்சனைகளை போக்குறதுக்கு கூட பயன்படுத்துகிறாங்க. பேக்கிங் சோடா எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம அதை எந்த உணவுப் பொருளில் பயன்படுத்தலாம்ங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம். பேக்கிங் சோடாவை நம்ம ஒரு உணவுப் பொருளை யூஸ் பண்ணணும்னா அது கூட அசிடிக் எஃபெக்ட் கொண்ட, அதாவது அமிலத்தன்மையுடையன்னு சொல்லுவாங்கள்ல தமிழில், அது மாதிரி உள்ள லெமன் ஜூஸ் இல்லை வினிகர் இல்லை மோர், தயிர், அது மாதிரி சில பொருட்களை அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள பொருள் ஆல்ரெடி அந்த உணவுப் பொருளை நம்ம கலக்கிறோம் அப்படின்னா நம்ம பேக்கிங் சோடாவை தாராளமாக பயன்படுத்தலாம். அந்த மாதிரி அசிடிக் தன்மையுடைய பொருள் இருந்தால் மட்டும்தான் பேக்கிங் சோடா அது கூட நல்லா ரியாக்ட் ஆகி அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியாகி நல்லா மாவு புளிச்சு வர்றது, உப்பி வர்றது வரும். நீங்கள் உங்கள் உணவுப் பொருளில் பேக்கிங் சோடாவை கலந்துட்டீங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி திரவ நிலையில் ஏதாவது தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னா அது கூட அது ரியாக்ட் ஆகி அது பொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ உடனேயே நீங்கள் குக் பண்ணிடுங்க. இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே லெஃப்ட் ஓவராக கீழே தங்க ஆரம்பித்து டேஸ்ட் மாறிடும். நீங்கள் பேக்கிங் சோடாவை எப்போவுமே ரொம்பவே அளவாக பயன்படுத்தணும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த உணவுப் பொருளில் இருக்கிற அசிடிக் தன்மையுள்ள பொருள் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான அளவில் பேக்கிங் சோடா பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் உணவு கரெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும். இதே நீங்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா அதில் இருக்கிற அசிடிக் தன்மையுள்ள பொருளோட பேக்கிங் சோடா வினை புரிஞ்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற பேக்கிங் சோடா அப்படியே லெஃப்ட் ஓவர் ஆயிரும். அந்த பேக்கிங் சோடாவோட டேஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பு கலந்த ஓர்ப்பு டேஸ்ட்டில் இருக்கிறதுனால அது அந்த உணவையே டேஸ்ட்டை கெடுத்து விட்டுரும். ஸோ நீங்கள் அளவாக பயன்படுத்துங்க. அடுத்ததாக பேக்கிங் பவுடர் பற்றி பார்த்தலாம். பேக்கிங் பவுடருங்கிறது பேக்கிங் சோடாவும் ஏதாவது ஒரு ட்ரை ஆசிடும் சேர்ந்த ஒரு கலவை. இதை செப்பரேட் பண்ணுறதுக்காக அதில் கான்ட்ராஸ்ட் சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆன ஒரு கலவை தான் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடருக்குள்ளேயே பேக்கிங் சோடா இருக்கிறதுனால இதுக்குன்னு தனியாக அமிலத்தன்மையோட பொருள் நம்ம சமைக்கும்போது தேவையில்லை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஜஸ்ட்டு வாட்டரை ஆட் பண்ணலையே அது ரியாக்ட் ஆகும். மோஸ்ட்லி நம்ம கடைகளில் வாங்குகிற பேக்கிங் பவுடர் டபுள் ஆக்டிங் அந்த மாதிரி உள்ள பேக்கிங் பவுடர் தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சிங்கிள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர் பொதுவாக ஃபுட் மேனுஃபேக்சரர் அது மாதிரி நல்லா ப்ரொஃபஷ்னலாக செஃப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டபுள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர், சிங்கிள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர்னால் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் டபுள் ஆக்டிங் பேக்கிங் பவுடர்னு சொன்னால் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உணவுப் பொருளை கலந்ததோட ஒரு தண்ணி ஆட் பண்ணணும்னா அது ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகி லைட்டாக உப்பி வர்றதுக்கு அது ஸ்டார்ட் ஆகும். அடுத்ததாக அதை நம்ம குக் பண்ணையில் அந்த ஹீட் ஆரம்பித்ததோடையே அது அடுத்து அது குக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருக்கீங்க, கேக்கில் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணதோட ஃபஸ்ட்டு அது மாவில் பொங்குனதை விட நீங்கள் குக் பண்ணையில் அது இன்னுமே பொங்கி வரும். நீங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறதுக்கும் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அப்போவே தெரியும். ஆனால் சிங்கிள் ஆக்டிங் பேக்கிங் பவுடருங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டர் கலந்த டைமில் மட்டும்தான் அது ரியாக்ட் ஆகும். அதுதான் அதை நம்மளுக்கு எப்போதுமே கடைகளில் கிடைக்காது.
பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இந்த ரெண்டையுமே வந்து கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கல வந்து பேக்கிங் சோடா வந்து பேக்கிங் பவுடரை விட நீண்ட காலத்துக்கு வந்து இருக்கும். அதாவது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 12 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். அந்த கிளைமேட்டை பொறுத்து வந்து மாறும். இதே வந்து பேக்கிங் பவுடரை வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது எஃபெக்டிவ்னஸ் குறைய ஆரம்பிச்சு மேக்ஸிமம் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் அந்த கிளைமேட்டை பொறுத்து. இல்லட்டா வந்து 3 மந்த்ஸ்லேயே வந்து வீணாயிரும். இந்த ரெண்டோட இதுவுமே வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாலே அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணல அதோட எஃபெக்டிவ்னஸ்க்கும் ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு யூஸ் பண்ணல அதோட எஃபெக்டிவ்னஸ்க்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ நல்ல நிலைமையில தான் இருக்குதாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு க்ளீனான பவுலில் வந்து பேக்கிங் சோடாவை வந்து எடுத்துக்கிடுவோம். இந்த பேக்கிங் சோடாவோட வந்து நீங்கள் வந்து வினிகர் வந்து கொஞ்சமாக எடுத்து வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணையில் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம் வேல்கனோக்காண்டி. அந்த வினிகரில் வந்து பேக்கிங் சோடாவை மிக்ஸ் பண்ணையில் அது அப்படியே பொங்கி வரும். அந்த மாதிரி வந்து வந்துச்சு அப்படின்னா உங்களோட பேக்கிங் சோடா நல்ல நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து உங்களோட உணவுப் பொருளை வந்து கலக்கலாம். இதே நீங்கள் வந்து அந்த மாதிரி கலக்கையில் வந்து எந்த ஒரு ரியாக்ட் ஆகாமல் இல்லை ரொம்ப கம்மியான பபிள்ஸ் உண்டாயிட்டு அடியோடு அப்படியே நிற்கிது பொங்காமல் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் உணவுப் பொருள்களை பயன்படுத்தாதீங்க. அப்புறம் வந்து உங்கள் உணவுப் பொருள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி வராது. அதே போல் பேக்கிங் பவுடரையும் வந்து எப்படி வந்து நம்ம வந்து எஃபெக்டிவ்னஸ் பார்க்குறதுங்கிறத பார்த்துடலாம். பேக்கிங் பவுடருக்கு வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறோம் அதில் ஆல்ரெடி பேக்கிங் சோடா இருக்கிறனால அதுக்கு எந்த ஒரு அசிடிக் தன்மையும் தேவையில்லை, ஜஸ்ட்டு வாட்ரு மட்டுமே போதும்னு. நீங்கள் வந்து ஒரு க்ளீனான ஒரு பிளேட் இல்லை பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது கூட வந்து தண்ணியை வந்து லைட்டாக எடுத்து இப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணாலே அப்படியே ஒரு மாதிரி ஃபோம் மாதிரி வந்து அப்படியே வந்து பொங்கிக்கிட்டு அந்த இது மாதிரி பேக்கிங் சோடாவோட வினிகர் வந்து பொங்கி வெளியே வர மாதிரி இல்லாமல் அப்படி பொங்கிக்கிட்டு அந்த இடத்துலையே அப்படி வந்து முறையாக அப்படி நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட வந்து பேக்கிங் பவுட்ரு வந்து நல்ல நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்கள் உங்கள் கேக் செய்யலை மஃபின் இல்லை வேறு எதுக்கோ பயன்படுத்தலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அதை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிடுங்க. பேக்கிங் பவுடருக்கு பதிலாக பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணலாம். பட் வந்து அது வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. 1 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே பேக்கிங் சோடா யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா பேக்கிங் பவுடர் வந்து பேக்கிங் சோடாவை விட பவர் 3 மடங்கு கம்மியானது. ஏன்னா பேக்கிங் பவுடரில் வந்து ஆல்ரெடி பேக்கிங் சோடா இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது கூடவே கார்ன்ஸ்டார்ச் இருக்குது. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரில் ஆல்ரெடி பேக்கிங் சோடா கார்ன்ஸ்டார்ச் ப்ளஸ் வந்து ட்ரை ஆசிட் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். பட் பேக்கிங் சோடாவில் வந்து அந்த சோடா மட்டும் இருக்கிறதுனால வந்து இது வந்து 3 மடங்கு பவர் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ரெசிபியில் உங்களுக்கு வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரெசிபியில் வந்து நீங்கள் வந்து அசிடிக் தன்மை உள்ள ஒரு பொருளை வந்து நீங்கள் ஆட் பண்ண இது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வினிகர் யூஸ் பண்ணுறோன்னா 1 டீஸ்பூன் அளவு வினிகருக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பேக்கிங் பவுடரை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேக்கிங் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பேக்கிங் சோடாவை பயன்படுத்தி வீட்டிலேயே எப்படி பேக்கிங் பவுடர் தயாரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னபடி பேக்கிங் சோடாங்கிறது ரொம்பவே பவர் அதிகமானது. ஸோ அதனால் வந்து நீங்கள் 1 மடங்கு அளவுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மடங்கு அளவுக்கு க்ரீம் ஆஃப் டார்ட்டார் அப்படிங்கிறது வந்து கடைகளில் கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து யூஸ்வலாக கிடைக்கும். அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு ரெசிபியில் வந்து உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவோட 2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீம் ஆஃப் டார்ட்டாரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த ரெசிபியில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பேக்கிங் பவுடர் தேவை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்கிற பேக்கிங் பவுடர் வந்து டபுள் ஆக்டிங் பேக்கிங் பவுடராக இருக்காது. இது வந்து சிங்கிள் ஆக்டிங் தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரெசிபியில் வந்து இப்போ வந்து கேக் மிக்சரில் வந்து இதை கலந்துட்டிங்க அப்படின்னா உடனே வந்து பேக் பண்ணிடுங்க. இல்லை பேக் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களோட இது வந்து உப்பி வராமல் கேக் வந்து அப்படியே ரொம்ப சப்பையாக போய் அது ஹார்ட் ஆயிரும்.
நீங்கள் சில ரெசிபீஸில் பார்த்துருப்பீங்க பேக்கிங் பவுடரும் போட சொல்லியிருப்பாங்க, பேக்கிங் சோடாவும் போட சொல்லியிருப்பாங்க. ஏன்னு உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம். அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ரெசிபியில் வந்து அசிடிக், அதாவது அசிடிக் நான் சொன்னல, லெமன் இல்லாட்டா வந்து வினிகர், இந்த மாதிரி சில டைம் ஹனி கூட இருக்கும். அது வந்து கொஞ்சோன்னு அளவு ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கொஞ்சோன்னு அளவுக்கு தேவையான அளவு பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அது நல்லா உப்பி வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வந்து நம்ம அதிகமான பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணாலும் அது லெஃப்ட் ஓவர் ஆயிரும். அது உப்பி வராது. நம்ம ஏன்னா அந்த ரெசிபிக்கு தேவையானது கொஞ்சம் அளவு அசிடிக் அளவு தான். ஸோ அதுக்காக நம்ம வந்து பேக்கிங் பவுடரை வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த உப்பி வர்றது வந்துடும். அந்த அசிடிக்கை வந்து கரெக்டாக வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணுறோம். அதனால தான் இந்த ரெண்டையுமே வந்து ஆட் பண்ண சொல்லி சில ரெசிபிஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது வேறு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next time with another interesting video.